நான் சீரியஸா சொல்றேமா, என்ன கத்த வைக்காத. நீ தயவு செஞ்சு போயிடு. நான் சொல்ற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறல. முதல்ல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. இன்னொரு வாட்டி என் குழந்தை முன்னாடி எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னம்மா, பாட்டிக்கு எனக்கும் மறுபடியும் சண்டையா? இல்லடா செல்லம், நீ சாப்பிடு. அம்மா உனக்கு தோசை ஊத்தி எடுத்துட்டு வரவா? சாப்பிடு. நீ சாப்பிடு. நிலா குட்டி, என்கிட்ட பேசினது போதும். என் பொண்ணு கிட்ட பேசி அவ மனசை கெடுத்துறாதீங்க. கிளம்புங்க. பிரியா, பிரியா, விஜி வா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணா நீ அதை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி நாலா பக்கமும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஐயோ அப்படிலாம் இல்ல விஜி, கோச்சுக்காத. கோச்சுக்காம எப்படி இருக்க முடியும்? நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே உன்கிட்ட எல்லா பிரச்சனையையும் ஷேர் பண்ண. எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ சொல்றது ஓகே தான், ஆனா உன் கஷ்டத்தை கிட்ட இருந்து தினமும் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒத்த ஆளா நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவ. அதனாலதான் உன் பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் உன் அம்மா கிட்ட சொன்ன. அப்படியாவது உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதான்னு ஒரு ஆசைதான் விஜய், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல விஜய். எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும்னு நான் உங்க யார்கிட்டயாவது கேட்டனா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பிரியா. பதில் சொல்லு. நான் வாழ்க்கை துணை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனா, இல்ல புலம்பிக்கிட்டு இருக்கேனா? நான் என் குழந்தை நிலாவோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த நிம்மதியும் சந்தோஷமும் கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே அம்மா ஒரு டார்ச்சர், அவங்கள நான் இதுல சேர்க்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட இருந்தா நீ எதுக்கு பிரியா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க எனக்கு நல்லது பண்றதா சொல்லிட்டு ஏதேதோ தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தாயும் தன்னோட மகளுக்கு தப்பா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க விஜய். இந்த வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு இது செட் ஆகவே இல்ல. வேண்டாம் பிரியா, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு துணை, இதெல்லாம் யோசிக்கிறது எனக்கு நேரமே இல்ல. இங்க பாரு, உனக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். என்னோட ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு ஆசை, எல்லாமே என் பொண்ணு நிலா பெருசா வரணும். அது மட்டும்தான். அவளை நான் ஜெயிக்க வைக்கணும். ஒத்த ஆளா இருந்துகிட்டு, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, ஒரு பொம்பளை புள்ளிய இவ்ளோ தூரம் சூப்பரா வளர்த்திருக்கா. அவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காளேன்னு ஒரு பேரை நான் எடுக்கணும். அது வெறும் பேருக்காக நான் செய்யணும்னு நினைக்கல. என்னை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, தூக்கி எரிஞ்சு என்னை சின்ன பின்னமாக்குன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என் பொண்ணை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னோட வெற்றியா மட்டும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற வெறியா நான் நினைக்கிறேன். கடவுள் எனக்கு நிலா மாதிரி அழகான ஒரு குழந்தைய அதுக்காக தான் கொடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். அதனால இந்த தேவையில்லாம இன்னொரு வாழ்க்கை, தோணை, தனியா இருந்து கஷ்டப்படுறா, இந்த மாதிரி சிம்பத்தி எல்லாம் நான் எப்பவுமே எதிர்பார்க்கல. என்னை ஒரு சாதாரண ஒரு சராசரியான பொண்ணா பாருங்க. என் மேல பரிதாபப்பட்டு யாரும் பார்க்க வேணாம். நான் உனக்காக தான் சொல்றேன் பிரியா. விஜய், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா யதார்த்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது ரொம்ப மோசமான சமுதாயம். ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு, அதுவும் பெண் பிள்ளை, அவ்வளோ ஈஸியா நீ எல்லாத்தையும் வார்த்தைகள்ல கடந்து போயிடலாம். ஆனா ஈஸியா வாழ்ந்துட முடியாது.
கண்டிப்பா உனக்கு ஒரு துணை வேணும் விஜி. உன் அம்மா சொல்ற மாதிரி உன் குழந்தைக்கு அம்மாவா நீ இருக்க. உனக்குன்னு யார் இருக்கா? வீட்டுக்கு வர அம்மாவையும் விரட்டி அடிக்கிற, இன்னொருத்தனையும் வேண்டாங்கிற. எப்படி விஜி? அதனாலதான் உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எப்பா சாமி, நீ எங்க அம்மா மாதிரியே பேசுற. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன்னு பார்த்தா எங்க அம்மாவுக்கு நல்ல ஜிங்சாங் அடிக்கிற. நல்ல ஃப்ரெண்டுனா யார் விஜி? கஷ்டம் எல்லாத்தையும் தலையாட்டிட்டு கேட்டுட்டு போறவங்களா? இல்லவே இல்ல. தன்னோட தலையே போனாலும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு பிரச்சனை இனிமே வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நல்ல ஃப்ரெண்டு. நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா, எங்க அம்மா கிட்ட தான் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்கிட்டயும் என்னால பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிலாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், ரெடி ஆயிட்டியா? நீ தானம்மா சீக்கிரம் ரெடியாக சொன்ன. சரி, ஓகே. இரு, அம்மா வீட்டை லாக் பண்ணிட்டு பேக் எடுத்து வந்துடுறேன். போலாமா? வா, வந்து உட்காரு, வா. மா, சொல்லு நிலா, என்ன? என்னம்மா பிரச்சனை? என்னென்னமோ நடந்திருக்கு போல. நீ தான் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வைக்கிற. நான் இதை விட குட்டி பாப்பாவா இருக்கும்போது உனக்கு என்னென்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டா நீ சொல்லவே மாட்டேங்கிற. பாட்டி மேல உனக்கு ஏமா அவ்வளோ கோவம்? சரி, பாட்டி மேலதான் கோவம்னு பார்த்தா பிரியாண்டி திட்டுற. என்ன தவிர மத்த எல்லார்கிட்டயும் கோவமாதாம்மா இருக்க. எதுக்காக தாம்மா இப்படி இருக்க? அப்படி என்னதாம்மா பிரச்சனை? முன்னாடி என்னதாம்மா நடந்துச்சு? சொல்லேம்மா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா, நான் உன்கிட்ட தாம்மா கேட்குறேன். ஏம்மா அமைதியாவே இருக்க? என்னோட அம்மா நீ சொன்னா நான் கேட்டுப்பேன்ல. அதே மாதிரி தானே உன் அம்மா சொன்னா நீயும் கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேங்கிற? உங்களை இப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க.